வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 144 வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒருத்தரோட வாழ்க்கைய இது போன்ற சில அற்புத நாட்களும் அற்புத கிரக சேர்க்கையும் தான் நம்மளோட வாழ்க்கையவே மாத்தி அமைக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில அற்புத நாட்கள், அற்புத கிரக அமைப்புகள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் நிறுத்தும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைய வைக்கும். தீராத பல சிக்கல்களை தீர்க்க வச்சு அதுலயே அவனை சாதிக்க வைக்கும். எதுல சறுக்குனாங்களோ, எதுல அவர்கள் பின்னடைவு சந்திச்சாங்களோ, எதுல வீழ்ச்சி அடைந்தாங்களோ அதுலயே வெற்றி அடைய வைக்கக்கூடிய கிரக அமைப்பும் இது போல வரக்கூடிய அற்புத கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக அமைப்புகள் எந்த கிரகத்தினால ஏற்படுது, எத்தனை நாள் இந்த கிரக சேர்க்கை நீடிக்குது? பொதுவா சொல்லுவோம், கடவுளின் கடைக்கண் பார்வை ஒரு நொடி பட்டுட்டாலே நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடலாம், சரித்திரம் படைத்திடலாம், சாதனை படைச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான கிரக சேர்க்கை எவ்வளவு நாள் நடக்குதுங்கிறதான் பார்க்க போறோம். இந்த கிரக சேர்க்கையில பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, புதன், ராகு. குரு பகவான் நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம். ஒருவருக்கு திருமாங்கல்யத்தையும் சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடியவர் குரு பகவான். ஒருத்தருக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கணுமா, குருவின் ஆதரவு அவசியம். தங்கத்தையும் பண குவியல் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். உங்களுக்கு எந்த விதமான சறுக்களும் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவர் குரு பகவான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் குரு. எப்பவுமே குருவின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தரோட ஜாதகத்துல குரு வலிமையா இருந்துட்டா அவர் 60% வெற்றியை இந்த குருவின் துணையால பெற்றிடலாம். மீதி 8 கிரகங்கள் அவர்களுக்கு 40% வலிமையை தான் தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். இரண்டாவது நம்ம சொல்லக்கூடியது புதன். புதன் என்பவர் இளமையையும் கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனையும் தரக்கூடியவர். ஒருத்தர் சாதுரியமாக புத்தி கூர்மையோடு சமயோகித புத்தியோட எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு காரணமான கிரகம் புதன். குரு என்பவர் பிறவியில் ஞானத்தை தரக்கூடியவர். புதன் என்பவர் உங்களுடைய படிப்பினாலும் உங்களோட அனுபவத்தினாலும் உங்களுடைய சமயோகித புத்தியாலும் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன். காதலை குறிக்கக்கூடியவர். யார் ஒருவருக்கு புதன் வலிமையா இருக்கோ அவர்கள் தான் தனித்திறமையால் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள். அதே மாதிரி வரவு செலவுகள், கணக்கு வழக்குகள், ஆடிட்டர், சிஏ, அக்கவுண்ட்ஸ் பார்க்கக்கூடியவர்கள், ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் புதன். அடுத்தது மூன்றாவது கிரகம் ராகு. ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர். எந்த விதமான செயல்களிலும் ஒருவர் பிரம்மாண்டமான எண்ணத்தையும் சிந்தனையும் ஆசையையும் முயற்சியையும் செய்வதற்கு ராகு தான் காரணம். இந்த ராகு கேதுவுல ராகு என்பவர் தலையையும் கேது என்பவர் வால் பகுதியையும் குறிக்கக்கூடியவர். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அதனாலதான் ராகுங்கிறது பாம்பின் தலையை குறிக்கும். ஒரு சின்ன பாம்பு எவ்வளவு பெரிய இரையை கூட எவ்வளவு பெரிய உயிரினத்தை கூட ஈஸியாக விழுங்கக்கூடிய சக்தி பெற்றது. 144 வருஷத்துக்கு பிறகு இந்த யோகம் வருதுன்னு சொல்றோமே, ஏன் அப்படின்னா புதன் பொதுவாக 30 நாள் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர். ஆனா இப்ப புதன் 77 நாட்கள் ஒரே ராசியில் இருந்து இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் 77 நாட்கள் புதன் ஒரே ராசியில் கும்ப ராசியிலேயே இருக்க போறார். கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். அங்கே புதன் பிப்ரவரி 3ஆம் தேதி 77 நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புதனையும் ராகுவையும் பார்க்க போறார். மிதுன ராசி என்பது புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம் கன்னின்னு 2 வீடு. அதுல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் கும்ப ராசியில் இருக்கும் புதனையும் ராகுவையும் பார்க்க போறாங்க. இதை விட இன்னொரு விசேஷமும் இருக்கு. குரு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்கிறாருன்னா, குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த புதனையும் ராகுவையும் பார்க்கிறார். இந்த புதனும் ராகுவும் அமர்ந்திருக்கும் வீடு சனியின் வீடான கும்ப ராசி. இந்த கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் அசுர வளர்ச்சியையும் வெற்றியையும். என்ன விஷயங்கள்ல இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு, எது நடக்கல, நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன் குருஜி, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த சிக்கலுமே சரியான பாட்ட காணோம். ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு தொடர்ந்து பிரச்சனை, அடி மேல அடி,
வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டத்தை நான் சந்திக்கல அப்படின்னு நினைத்தவர்கள் கூட உங்களோட திறமையாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டினாலும் நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதும் நீங்கள் படித்ததும் இந்த உலகமும் சமுதாயமும் குடும்பமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு கத்து கொடுத்ததை வைத்து எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் குருவின் பார்வை இந்த புதனுக்கு இருக்கிறது. குரு புதனின் வீட்டிலிருந்து பார்க்கிறார். 10ம் பத்தாததுக்கு பிரம்மாண்டமான எண்ணத்தையும் திட்டத்தையும் செயல்களை நிறைவேற்றுவதற்கு குருவுக்கு இந்த ராகுவின் ஆதரவும் கிடைக்கிறது. இந்த காலகட்டத்துல சிக்கலை சரி செய்யாம நம்ம எப்ப பிரச்சனையை சரி செய்வோம் அப்படிங்கிற முடிவோட தான் நீங்க இனி ஒவ்வொரு நாளையும் அணுகணும். 77 நாட்கள் என்பது பெரிய அளவுல உங்களுக்கு பயன் தரும். பொதுவா சில அரிய கிரக நிகழ்வுகள் 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், அல்லது 4 நாள் இருக்கலாம். ஆனால் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை 77 நாட்கள் இருக்கு. இது உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியாத சிக்கல்னு நீங்க நினைச்சதையும் ஊர் உலகம் சொன்னதையும் உங்க குடும்பம் சொன்னதையும் நீங்க எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டு மிக பெரிய அளவில் எல்லா சிக்கலையும் சரி செய்து வெற்றி கணக்கை தொடங்குவீர்கள். வெற்றி பாதையில் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணம் செய்யும் அமைப்பை இந்த 77 நாட்கள் உங்களுக்கு தரும். அப்படிப்பட்ட இந்த அற்புத கிரக சேர்க்கை யாருக்கு பலனை தருதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உறுதியாக தரும். வலிமை பெற்ற ராசி நீங்க. நேர்மையா இருந்தது தவறா, அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தது தப்பா அப்படின்னெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அரிய கிரக சேர்க்கை உங்களுக்கான வாழ்க்கையை தரும். இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் வாழும் ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த 77 நாட்கள் மட்டும் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து விலகி இருங்கள். உன்னால இது பண்ண முடியாது, உனக்கெல்லாம் இது கிடைக்காது, நீ போய் சிக்கிக்காத, நீ போய் மாட்டிக்காத, உனக்கு ஏன் இந்த வேலை, ஏற்கனவே நீ அதை செஞ்சு இதை செஞ்செல்லாம் மாட்டிக்கிட்ட, இதெல்லாம் பண்ணிதான் நீ சிக்கன, பத்தாதா அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள்ட்ட விலகிருங்க. போனை எடுத்தாலே நெகட்டிவா பேசுற நபர்களோட போன் காலை பிளாக் பண்ணிடுங்க. 77 நாள் தான், அதுக்கப்புறம் அவங்க பிளாக் எடுத்து விட்டுட்டு பேசிக்கலாம். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த திருப்பங்களையும் எந்தெந்த முன்னேற்றத்தையும் எந்தெந்த மாற்றத்தையும் தரும் அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா? அதைத்தான் இப்ப நம்ம 1 by 1 இதுல பார்க்க போறோம். இந்த சேனலை நான் இப்பதான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலை பார்க்கல அல்லது பார்த்தேன் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அற்புத கிரக சேர்க்கைகள், அரிய ராசி பலன்கள், கோவில் விழாக்கள், சில சூட்சும பரிகாரங்கள், சூட்சும வழிபாடுகள், ஜோதிடத்தில் நிறைய லாஜிக்லாம் இருக்கு. அந்த லாஜிக் போன்ற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்பிக்கையோடு நான் ஜெயித்திடுவேன், நான் வெற்றி அடைஞ்சிடுவேன், என் சிக்கல் சரியாயிடும். இந்த 77 நாட்கள் என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் என் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நான் நிச்சயமாக எல்லா விதமான துன்பம் துயரத்திலிருந்தும் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆதரவு உங்களோட வெற்றிக்கு இந்த வீடியோ உதவுங்கிற நம்பிக்கையோடு ஆம் அப்படின்னு பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வாட்ஸ்அப் வழியா பண்ணலாம், ஃபேஸ்புக் வழியாவோ, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியா ஷேர் பண்ணலாம். அல்லது நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம், ஃபேஸ்புக் குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணி உதவிகரமா இருக்கலாம். அதுக்கு வீடியோவுக்கு கீழே ஷேருங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கனாவே எல்லா ஆப்ஷன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உறுதுணையாகவும் இருக்க முடியும். நம்ம மனசுக்கும் நமக்கும் நியாயம்னு பட்டாலோ நேர்மைன்னு பட்டாலோ மனசாட்சிப்படி நடக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். நண்பர்கள், உறவுக்காரங்க, குடும்ப உறுப்பினர்கள், ஏன் ரொம்ப நாள் நெருங்கிய பழகியவங்க கூட நேர்மையா இல்லையோ, நம்ம யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற குழப்பத்துல கடந்த சில காலங்களாகவே நீங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு உங்களோட கவலையும் வேதனையும் உங்களுடைய இந்த துன்பமும் யாருக்கு கேட்டு சொல்லியோ கடவுளுக்கு கட்டாயமா கேட்டுடுச்சு. அதனாலதான் இந்த அற்புதமான யோகத்தை உங்களுக்கு அதிக அளவிலான பலனை தரும் விதத்துல அமைத்து தரப்போறார். அப்ப கடவுளின் கடைக்கண் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு யோகம் அப்படின்னா அது இந்த யோகம், இந்த 77 நாட்கள்.
இது மகர ராசியில நீங்க உத்திராட நட்சத்திரம் அல்லது திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையா நடக்கும். சிந்தாமல் சிதறாமல் இந்த முழு பலனையும் அனுபவிக்கலாம். ஏன்னா இது உங்கள் ராசியின் அடிப்படையிலையும் நாம இந்த பலன்களை சொல்றதுனால இது கிரகங்களின் அடிப்படையில் இருப்பதால் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த பலனிலும் மாறுபாடு இருக்காது. மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார். இந்த கும்ப ராசிங்கிறது உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்தை தனகாரகனான குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்ப்பதால் தன வரவு தாராளமா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிக்கலா இருக்கு, பண புழக்கம் இல்ல, வேலையில சரியா சம்பளம் வரல, தொழில் வியாபாரம் முடங்கி கிடக்குது, எதுலயுமே ஒரு தெளிவு கிடைக்கல, எதையுமே தொடர்ந்து நடத்த முடியல, சப்ளை பண்ண ஆர்டருக்கு கூட பணம் வரல, பேசினவங்க பேசின மாதிரி பணத்தை கொடுக்கல, அப்படிங்கிற பண சிக்கலை சரி செய்யறதுக்கு தான் தனஸ்தானத்தை தனகாரகன் குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்க போறார். இந்த தனஸ்தானத்தில் யார் இருக்கிறா அப்படின்னா புதனும் ராகுவும் இருக்காங்க. அப்ப புதன் என்பவர் சமயோகித புத்தியையும் புத்தி கூர்மையையும் குறிப்பதால் பண வரவுல இருக்கிற சிக்கலை நீங்க சாதுரியமாக சாமர்த்தியமாக உங்களோட அனுபவத்தை வைத்து சரி செய்து கொள்வீர்கள். இன்கிரிமெண்ட் வரலைங்க, பதவி உயர்வு கிடைக்கல, அல்லது அரியர் அமௌண்ட் கூட எனக்கு சரியா வரல, போனஸ் கூட பாதி கொடுத்தாங்க இன்னும் பாதி கொடுக்கலன்னா அதையெல்லாம் எவ்வளவு சாதுரியமா சாமர்த்தியமா பேசி எவ்வளவு லாபகமாக உங்கள் பண பலன்களை பெறணுமோ அதை பெறுவதற்கான யோசனையும் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலையும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இது. தொழில் வியாபாரத்திலையும் சரி, ரொம்ப நாளா நம்ம கொடுத்த பணம் வரல அல்லது சப்ளை பண்ண ஆர்டருக்கு பேமெண்ட் வரல, இப்போ சரியாக பேசி நீங்க உங்களுடைய நீண்ட கால நிலுவைத் தொகையை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் அதற்கான எண்ணமும் திட்டமும் நடக்கும். இந்த மாதிரி கிரக அமைப்புல நீங்க நண்பருக்கு கைமாத்தா பணம் கொடுத்தீங்க, அவசரம்னு உறவுக்காரங்களுக்கு பணம் கொடுத்தீங்க, இல்ல ஏதாவது ஒரு சின்ன வட்டிக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க, இல்ல எம்எல்எம்ல பிரைவேட் பினான்ஸ்ல எதுலயாவது பணத்தை போட்டீங்க, இல்ல ஷேர் மார்க்கெட்னு சொல்லி யாராவது வந்து கேட்டாங்க, அல்லது ஃபாரெக்ஸ்ன்னு சொன்னாங்க, கிரிப்டோ கரன்சின்னு சொன்னாங்க, ஆனா நான் பணம் கொடுத்தேன் அல்லது செக் கொடுத்தேன், அதை அவங்க வேற ஒரு இதுல முதலீடு பண்ணிட்டாங்க, அல்லது என் பணத்தையே எதுலையுமே முதலீடு செய்யல, அல்லது ஃபாரெக்ஸ் கிரிப்டோ கரன்சிலாம் அங்கீகரிக்கப்படாத ஏதாவது ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க, இப்ப அதெல்லாம் பெரிய டிஸ்பியூட்ல இருக்கு, என் பணம் பெருசா மாட்டிக்கிச்சுன்னா அதையெல்லாம் நீங்கள் பெறுவதற்கும் அதில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யறதுக்கும் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க அல்லது ஏதாவது கோர்ட்ல வழக்கு நடக்குதுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். உங்களுக்கு அது போன்ற பண சிக்கல்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த 77 நாட்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இன்னொன்னு 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருந்த சிக்கல், குடும்பத்தில் உறவுகள் பிரிந்தது, அல்லது வாழ்க்கை துணை உங்களை பிரிந்து செல்வது, அல்லது வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு, அதனால ஏதாவது குடும்ப நல நீதிமன்ற வழக்கு நடக்குது, அல்லது பிரிந்து வாழ்றீங்க அப்படின்னா அது எல்லாம் சரியாகும். உங்களை உங்க குடும்பம் புரிஞ்சுக்கல, நீ பொழைக்க தெரியாதவன், நீ எதுக்கும் லாய்க்கில்ல, நீ ஏன் இந்த மாதிரி செய்யல, அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்குன்னு நிறைய பேர் கம்பேர் பண்ணி பேசியும் நம்மளை பழித்து பேசியும் இடித்து பேசியும் குறைத்து பேசியும் நம்ம தன்மானத்தை ரொம்ப சீண்டியும் நிறைய குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களை நம்மளை புரிஞ்சிக்காத ஒரு வேதனை இருந்திருக்கும். அந்த வேதனை எல்லாம் சரியாகும். குடும்பம் உங்களை புரிந்து கொள்ளும், குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் அல்லது மன சிக்கலில் இருக்கக்கூடியவர்கள், கருத்து வேறுபாட்டால் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க எதை பேசினாலும் அது தவறா இருந்திருந்து அல்லது உங்களை அவதூறு வழக்குல சிக்க வச்சிருக்காங்க, அல்லது நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு சில பேர் வந்து உங்களோட கருத்து வேறுபாட்டுல இருந்தாங்கன்னா நீங்க சொல்லாததை எப்படி திருச்சி இன்னொருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காங்கிற அதை எல்லாத்தையும் உங்களோட பிரிந்து இருக்கக்கூடிய நபர்கள், உங்களோட கருத்து வேறுபாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் புரிந்து கொள்வார்கள். குருதான் பணத்தை குறிக்கக்கூடியவர். அந்த பணம் ஒண்ணு வேலையின் வழியா, சர்வீஸ் செக்டார்ல, தொழில்ல, வியாபாரத்துல, அல்லது ஏதாவது வாடகை வரதுல, அல்லது ஏதாவது வட்டி வரதுல, இதன் வழியாக தான் ஒருவருக்கு பண வரவு வரணும். அப்ப கண்டிப்பாக பண வரவை தரக்கூடிய 2ஆம் இடத்தை
பணத்தை குறிக்கக்கூடிய குரு பார்க்கும் பொழுது நீங்க எதன் வழியாக உங்களுக்கு பணம் வரணுமோ, தொழில், வியாபாரம், வேலை, சர்வீஸ் செக்டார் எதுல இருந்தாலும் அதுல பணம் பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல நஷ்டம், மந்தம், வியாபாரத்துல சரக்குகள் தேங்கி கிடக்குது, தொழில் நிறுவனத்தை நடத்த முடியல போன்ற எல்லா சிக்கலும் சரியாகும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகுவார்கள். அதன் வழியாக உங்கள் தொழில் வியாபாரம் அசுர வளர்ச்சி பெறுங்கிற நம்பிக்கை இந்த யோகம் தொடங்கிய உடனே உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரத்துல ஏதாவது மந்தமா இருக்கிறோம், தொழில் வியாபாரத்துல ஏதாவது பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கிடைச்சா பரவாயில்ல, அது பேங்க் வழியாகவோ அல்லது ஏதாவது ஒரு பினான்ஸ் வழியாகவோ அல்லது ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சா பரவாயில்ல, ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க அல்லது ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சா பரவாயில்லன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களோட பினான்சியல் சோர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். பினான்சியல் அசிஸ்டன்ட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இன்வெஸ்டர் வேணும்னா அதுவும் கிடைக்கும். சிலருக்கு ஜாயின்ட் வெஞ்சர் பண்றதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை நீங்க வேலை செய்யற இடத்துல அல்லது தொழில் செய்யும் போது யாராவது ஒரு கஸ்டமருக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்டை செஞ்சு கொடுத்தீங்க அல்லது ஒரு நல்ல சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க, நல்ல வியாபாரத்துல ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல இருந்தீங்க, ஆனா அதற்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கல, அவங்க வேற சில இடத்துல எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க, எங்க கிட்ட விலையை குறைச்சு வாங்குறதுக்கோ அல்லது வேணும்னே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்கன்னா அவர்கள் எல்லாமே அந்த மனநிலைமையிலிருந்து மாறி உங்களுடைய வியாபாரம், உங்களோட தொழில்ல நீங்க எந்த அருமையான ஒரு சர்வீஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிக்ஸ்டான ஆர்டர் அல்லது ஷெட்யூல் ஆர்டர் எல்லாம் கொடுப்பாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல தான் ஒரு அவார்டு கிடைக்கிறது, ஒரு ரிவார்டு கிடைக்கிறது, ஒரு போட்டியில கலந்துக்கிறவங்க பரிசை பெறுவது, ஒரு அரசு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது நீங்க எழுதியிருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வருது, ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட் இன்னும் வரலன்னா அதுல நல்ல ரிசல்ட் பாசிட்டிவா வருது, ஒரு ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஏற்கனவே அதுல ஈடுபட்டு இருக்கீங்க, இப்ப பெரிய வளர்ச்சி இல்லை அல்லது இப்ப அதுல சுத்தமா பிசினஸ் இல்லைன்னா மீண்டும் அந்த பிசினஸ் வேகம் எடுக்கும். கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகள் மீண்டும் வேகம் எடுக்கும். அருமையான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டு தொடர்பினால் உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். வெளிநாட்டு வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், நினைவாற்றல் மேம்படும். ஏதாவது ஒரு அடிஷனல் ஆக்டிவிட்டிஸ் அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல உங்களை நீங்க ஈடுபடுத்திக்குவீங்க. அதன் வழியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும். படிப்பிலும் ஆர்வம் அதிகரிக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸிலும் உங்கள் திறமை மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக, அதற்கு வாய்ப்புகளை தரும் ஒரு காலகட்டமாக இந்த யோக காலங்கள் இருக்கும். வீடு வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, இடம் வாங்குறாரு, இடம் விற்கிறாரு, தொழிலை விரிவுபடுத்துறாரு, புதிய இயந்திரம் வாங்குறாரு அல்லது புதிய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றாரு அல்லது முக்கியமான முடிவெடுக்க போறார், குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தணும் போன்ற எதுவாக இருந்தாலும், என்னதான் இந்த யோகங்கள் இருந்தாலும் இதைவிட இந்த யோகங்கள் வேகமாகவும் இந்த யோகங்கள் இன்னும் அதிக அளவில் உங்களுக்கு பலனை தரத்துக்கு உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது, அதுல இந்த புதன், குரு, ராகுலாம் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கிறத சரியாக நீங்க செக் பண்ணிட்டு அதன்படி செயல்படும் பொழுது கட்டாயமாக மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களோட லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு உன்னத காலகட்டமாகவும் உறுதியான காலகட்டமாகவும் இந்த 77 நாட்கள் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம அலுவலகத்திலையும் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டும் நீங்க இந்த யோகத்தை சரியாக வெரிஃபை பண்ணி அதன்படி செயல்படலாம். எப்பவுமே மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி பெறுவதற்கும் ஒரு டென்ஷன், டிப்ரெஷன் இருக்குங்க. என்னன்னே தெரியல, இனம் புரியாத ஒரு பயம், தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஏதோ ஒரு பதட்டம் இருக்கு, என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த ஒரு புதிய முயற்சி எது செஞ்சாலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான ஆற்றலை, அந்த பாசிட்டிவான வளையத்தை உங்களை சுத்தி உருவாக்கிட்டாலே எதிரிகளும், நமக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களும், நமக்கு போட்டியாளர்களும், நம்மளிடம் நயவஞ்சகமாக பழகும் நபர்களையும் நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம். அல்லது அவர்கள் நம்மிடம் நெருங்க முடியாமல் இந்த பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த பந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இது மகர ராசி மகர லக்னத்திற்காக பிரத்யேகமாக பாம்பன் சுவாமிகள் அருளியது. இந்த பந்தத்திற்கு பெயர் ரத பந்தம். இந்த ரத பந்தம் என்பது உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் தன ஆக்கர்ஷணத்தையும் ஜன ஆக்கர்ஷணத்தையும் தரும். சகல காரிய சித்தி அப்படிங்கிற அந்த சித்தியை, அந்த வெற்றியை உங்களுக்கு சகல காரியங்களிலும் சகல முயற்சிகளிலும் அனைத்து விதமான உங்களுடைய திட்டங்களிலும் ஏற்படுத்தி தரும். இந்த ரத பந்தம் என்பது மந்திர வடிவிலும் எழுத்து வடிவிலும் எண் வடிவிலும்
நன்மைகளும் இருக்கும். இந்த ரத பந்தம் என்பது பார்ப்பதற்கு தேர் போல இருப்பதால் இதற்கு ரத பந்தம் என்று பெயர். இது உங்களோட வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாம், தொழில் செய்யும் இடத்தில் வைக்கலாம், வியாபாரம் செய்யும் இடத்தில், அலுவலகத்தில் வைத்து பூஜிக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இதுக்கு வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமான மாற்றம் கிடைக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். எங்கெல்லாம் திக்கு தெரியாம நீங்க நிக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கான ஒரு உண்மையான நேர்மையான வழிகாட்டியாக இந்த ரத பந்தம் இருக்கும். இந்த ரத பந்தத்தை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மொத்தத்தில் இந்த 77 நாட்கள், இந்த யோகம் தரும் நாட்கள் எண்ணற்ற மாற்றத்தை, ஏராளமான வாய்ப்புகளை, ஏராளமான சலுகைகளை, திட்டங்களை, ஆசைகளை, வாய்ப்புகளை, புதிய நபர்களை உங்கள் வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தும். அதன் வழியாக உங்களோட வாழ்க்கையின் மிக உயர்ந்த இடத்திற்கு வருவது என்பது உறுதியான விஷயம். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை உங்கள் அனைவருக்கும் அமையட்டும் என்று கேட்டுக்கொண்டு, அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தாய் மகாலட்சுமியை உங்கள் சார்பாக உங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.